வா மல்லிகா வா. வணக்கம்க்கா செல்வி அக்கா. வாங்க, இவர் தான் நான் கட்டிக்க போறவர். அர்ஜுன், நீ எங்க இங்க வர என் கூட? நான் வெற்றியை தானே கூட்டிட்டு வரணும், நீ பாட்டுக்கு வந்துட்ட. அவங்க தான் தெளிவாக சொன்னாங்கல்ல, கட்டிக்க போகிறவரை தான் கூட்டிகிட்டு வரணும்னு. அப்போ நான் தானே வரணும்? நீ சும்மா எல்லா விஷயத்துலயும் விளையாண்டுருக்க அர்ஜுன், இது சரியே இல்லை. ஆமா, வெற்றி எங்க? அதை பற்றியெல்லாம் நீ கேட்காத. உன் கூட வெற்றி வரமாட்டாரு, என் கூட நீ தான் இருக்கணும், சரியா? பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு இங்கே நில்லு. என்னம்மா, கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை கூட இப்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? சரி இங்க பாரு. அது இல்லக்கா, அது வந்து இவரு. எனக்கு எல்லாமே தெரியுமா, சரியா? உன் கூட யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி பார்த்தா உன் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறது இந்த பையன்தான். தம்பி, உன் பேர் என்னப்பா? அக்கா, என் பேர் வந்து அர்ஜுன்கா. ஆஹா, மல்லிகா அர்ஜுனன். சூப்பரான பேர், சுவாமி பேரை வச்சுருக்கீங்க. சேர்த்தும் போதே நல்ல பேராக இருக்கே. நல்லபடியாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கவலையே படாதீங்க. மல்லிகா, இங்கே வந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பு. அக்கா, அது வந்து மல்லிகா, நடப்பது எல்லாமே நன்மைக்கு. நீ இங்கே வந்து நிற்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. நீ எடுத்துகிட்டு கிளம்பு. இந்த வளையல் யார் வாங்கிட்டு வருதோ அவர் தான் உன் கணவர். ஓ சரிங்கக்கா. கடவுளே, அர்ஜுன் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். இது நல்லதா கெட்டதான்னு தெரியல எனக்கு. இதை நினச்சி சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பயமாக இருக்குது. எங்கேயாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு. சரி, நான் இப்போ சந்தோஷமாக எடுக்கிறேன். எனக்கு இதுதான் விதினா அர்ஜுன் கூட சேர வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்காக நீங்கள் நல்லபடியாக அர்ஜுன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு உங்களை விட்டால் கேட்க யாருமே இல்லை. அர்ஜுன் எடுத்த வளையலை நான் எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா, எடுத்துட்டியா? அக்கா எடுத்துட்டேங்க்கா. என்ன மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் வெளிப்படுது, என்னன்னு தெரியல. நீ என்ன மனசில் நினச்சிருக்க, கண்டிப்பாக அதுவே நடக்கும், கவலையே படாத. அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவள் எக்கு தப்பாக நினைப்பா, அவள் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியும். தம்பி, நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்கே வர்றவங்களுக்கு தான் நடக்கும், கவலையே படாதீங்க. சில விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஆறுதல் தர மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் கடவுள் கணக்கு என்னன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யார் கூட சேரணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்கும், கவலையே படாமல் கிளம்புங்க. இல்லைக்கா, அதை கொடுத்துட்டு கிளம்பு, அடுத்த ஜோடி வரட்டும். சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. காயத்ரி, வாமா வா. வந்து நீ உனக்கு தேவையான வளையல கரெக்டான பாக்ஸ் பார்த்து எடு. அக்கா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா. ஏதாவது தப்பாக எடுத்துட்டேன்னா எல்லாமே மாறிடுமா? ஒன்றும் பயப்படாத காயத்ரி, எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினச்சிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி சாமியை வேண்டிட்டு. இவ என்னடா நம்மளையும் சேர்த்து பயமுறுத்திடுவா போல இருக்கே. கடவுளையே, எப்படியாவது நல்லபடியாக எங்களுக்கு கரெக்டான வளையல் எடுத்து கொடுத்த சாமி. கடவுளே, நான் உன் மேலே நம்பிக்கை வச்சு கேட்குறேன். எப்படியாவது ரகு கூட என்னை சேர்த்து வச்சிரு. ரகுவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க அண்ணன் எனக்கு அண்ணன் மாதிரி. ப்ளீஸ், என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு எப்படியாவது என்னை ரகு கூட சேர்த்து வச்சிருங்க. என்னோட விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐ, என்னது இது மேலேருந்து விழுந்திருக்கு? என்ன காயத்ரி, சாமி கிட்ட கெஞ்சி கதறி கேட்டி சாமியும் உனக்கு வந்துட்டு மேலேருந்து போடுற மாதிரி பண்ணிட்டேன். சூப்பரான சகுனம் தான் போ. உங்கள் ஜோடி சூப்பரோ சூப்பர், பிரமாதம் தான். கவலையே படாத, கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி ரகு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சரியா? என்னக்கா, ஃபஸ்ட்டு இதை பிடிங்க. எனக்கு இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைக்கா. எப்படியோ ஒன்று, நான் ரகு கூட சேர்ந்தா போதும். அவன் வாங்கி கொடுத்த வளையல் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டி சரி, அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் என் கூட ரகுவை மட்டும் சேர்த்து வைக்கிற மாதிரி சாமி பண்ணி வச்சா போதும்க்கா. நான் என்ன வேணால் பண்ணுவேன், கவலைப்படாதம்மா. கடவுளோட கணக்கு வந்து யாருக்குமே தெரிய போகிறதில்ல. உன் கூட யாரை சேர்த்து வைக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரோ அவரை தான் சேர்த்து வைப்பார். அதனால் கவலைப்படாமல் வீட்டுக்கு போயிட்டு வா. அக்கா, எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா, சீக்கிரமாக ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கக்கா. இல்லைக்கா, நான் ரகு கூட கொஞ்ச நாள் பழகினாலும் அவன் மேலே உயிரியவே வச்சுட்டேன். நாங்கள் சின்ன வயசில் போட்ட சண்டை எல்லாமே காதல் தாங்கிறது இப்போ தான் நாங்கள் உணர்றோம். எப்படியாவது ரகு கூட சேர்த்து வைக்கணும். அவங்க அண்ணாவையெல்லாம் கல்யாணம் பண்ணால் எப்படிக்கான நிம்மதியாக வாழ முடியும்? இங்கே பாருமா, இங்கே நடக்கிற முடிவை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்களே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் அம்மா கிட்டே போய் இங்கே நடந்தது எல்லாமே எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் அம்மாவுக்கு சாதகமாக பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், போயிட்டு வாங்க. அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் அக்கா, எப்போ எங்களோட பாக்ஸ் எல்லாம் தருவீங்க? தம்பி, வெளியே வச்சுருக்காங்கல்ல, அந்த ஐயரண்ணா கிட்ட போய் வாங்கிக்கிங்க. அவங்க பாக்ஸ் பேர் போட்டு எழுதி வச்சுருப்பாரு. அதை எடுத்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு போட்டு விடுங்க. சரிங்கக்கா. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், மாற்றி பாக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அது எப்படிக்கா சாத்தியமாகும்? நீங்கப்பா, எதுவுமே தப்பாக நடக்காது. நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர்த்தோட எண்ணமும் ஒரே மாதிரி இருந்தால் அதே மாதிரி தான் நடக்கும்.
இந்த சாமி உணர்வுகளுக்கெல்லாமே மதிப்பு கொடுக்குற தெய்வத்தை, விருப்பங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அதனால் கவலையே படாதீங்க, உங்கள் விருப்பம் நிறைவேறும். நல்லா சாமி கும்பிட்டு போய் வளையல் உங்கள் பிடிச்ச பொண்ணுங்களுக்கு போட்டு விடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா, போயிட்டு வரேன். அக்கா இந்த வாய் முகூர்த்தம் மட்டும் பழிச்சுது, என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேங்க்கா. கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் வருவேன். வாங்கம்மா வாங்க. உங்கள் பேர் என்ன? அண்ணா, என் பேர் சுனிதா, இவர் பேர் வெற்றி. சரிம்மா, இங்கே சுனிதாங்கிற பேரில் இருக்கிற அந்த வளையல் டப்பாவை எடுத்து தரேன். அங்கே போய் உட்காந்து நீங்களே அவர் வாங்கி கொடுத்ததா இல்லையான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சப்போஸ் அவர் வாங்கி கொடுக்காது வரலின்னா நாங்கள் ரெண்டும் சேர மாட்டோமாண்ணா? அப்படியெல்லாம் இல்லைம்மா, இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100%, அதாவது 99.99% வந்து ஆசைப்பட்டது தான் நடந்திருக்கு. அந்த 0.01% பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து விருப்பமே இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்காக கடவுள் வந்து வேண்டான்னு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கே ஒழியோ வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் நல்லதே நடக்குமா, கவலையே படாதீங்க. இந்த அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்கிங்க, எங்களுக்கு வந்து விருப்பப்பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்களோட கல்யாணத்தை நல்லபடியாக முன்னெடுத்து நடத்தி கொடுங்கன்னு அவன் நடத்தி கொடுப்பா. நம்ம என்ன வேணால் வேண்டிக்கலாமாண்ணா? சாமிக்கு நீ தட்சணையெல்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைம்மா. நீங்கள் தான் சேரணும்னு விதியில் இருந்ததா, அது பிரகாரம் சேர்த்து வைப்பாங்க. இந்த கோவிலுக்கு 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வந்திருக்கீங்களே, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தாம்மா. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்க சாமி, நீங்கள் சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பிக்கையாகவும் இருக்குது. நான் போய் பார்க்குறேன் என் அத்தை பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்தது அவளுக்கு சேருமா சேராதன். கண்டிப்பாக சேரும் தம்பி, அப்படி நினச்சிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸுங்க அண்ணா. பரவாயில்லம்மா, போய் உட்காந்து பாருங்க. சரிங்க அண்ணா. வெற்றி மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா. ஏய், கவலைப்படாமல் அதை திறந்து பாரு. இப்போவாது சொல்லுங்கள், எனக்காக நீங்கள் என்ன கலர் வாங்குனீங்க? உனக்காக நான் வாங்கின கலர் ஒரு கலர். நீ என்ன கலர் வாங்கியிருப்பேன்னு நீ நினச்சி சொல்லு. எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி வாங்கியிருப்பீங்க? எனக்கு யார் தெரியாதுன்னு சொன்னா, எல்லாம் தெரியும். அது எப்படி தெரியும்? நான் லவ் பண்ண ஆரம்பிச்சா 10-15 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ள என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேடம், அதுக்கெல்லாம் சில டெக்னிக்ஸ் இருக்கு. சரி, நீ ஓப்பன் பண்ணி பாரு. உனக்கு பிடிச்ச பச்சை வளையல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா, உண்மையாக சொல்கிறீங்களா? எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்டி, அது பிரச்சனை இல்லை. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருடி ஃபர்ஸ்ட். எனக்கே டென்ஷன் ஆகுது. ஆமாம் மாமா, ஆமாம். இருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மாமா. வெற்றி மாமா, நீ சொன்ன மாதிரி பச்சை கலர் தான் வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி மாமா. அப்போ நம்மள்ட்ட சேர்ந்துருவில்ல, ஜாலி 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 மாமா. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி என் பொண்டாட்டி. ஐயோ, தேங்க்ஸ் மாமா. வடி 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 கியூட் பண்ண மாட்டனி லாட்டி டிடி. அர்ஜுன், நம்ம பண்ணுறது சரியா? நீ பாட்டுக்கு வெற்றி கூட போக விடாமல் உன் கூட கூட்டிகிட்டு வந்து இப்போ வளையல் வாங்கிறது முதற்கொண்டு கூட்டிகிட்டு போறியே. மல்லிகா, அமைதியாக இருக்க மாட்டியா? உனக்கு எல்லாமே பிடிக்கும்னு தெரியும், ஆனாலும் தேவையில்லாமல் வேணுக்குனே பேசிகிட்டு இருக்காது. ஆமாம், பிடிக்கும் தான், யார் இல்லைன்னு சொன்னா? என்று என்ன சொன்ன? என் காதில் வேற மாதிரி கேட்டுச்சு. நான் சாமியை சொன்னேன். ஃபஸ்ட்டு நடங்க. என்னமோ தெரிலடி, ஒரு மார்க்கமாக தான் இருக்க. வாங்க வாங்க, அடுத்த ஆள் நீங்கள் தானா? உங்கள் பேர் சொல்லுமா, உன் பேரை வச்சு தான் எடுக்க முடியும். அண்ணா, இவர் பேர் அர்ஜுன், என் பேர் மல்லிகாண்ணா. சரிம்மா, நல்லா சாமி கும்பிட்டு பேஷாக வேண்டிக்கிங்க. உங்களுக்காக கடவுள் கண்டிப்பாக நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ அதை நிறைவேற்றி தருவார். மாற்றி கொடுத்துருந்தா ஏதோ சங்கடப்பட்டுக்காதீங்க, எல்லாமே நடத்துக்கு நினச்சிட்டு போய்க்குங்க. ஐயா, தயவுசெய்து நான் நினச்சதே வரணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, இப்போ தான் முன்னாடி வந்த ஜோடிக்கும் கூட சொன்னேன், அவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கோவிலில் வந்து நிற்கிற எல்லாத்துக்குமே கடவுள் நல்லது மட்டும்தான் செய்வாங்க, அதனால் கவலைப்படாதீங்க. ஏன், இந்த மல்லிகாவுக்கு கூட தெரியுமே, இந்த ஊரில் தான் ரொம்ப நாளாக இருக்கா? ஆமாம் சாமி, எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, இந்த ஊர் பிள்ளைக்கே எல்லாமே தெரியும், உங்களுக்கு என்ன தனியாகவா சொல்லணும்? 2 பேரும் நல்லபடியாக போய் உட்காந்து ஓப்பன் பண்ணி பாருங்க, போங்க. சரிங்க சாமி, ஆனால் கண்டிப்பாக இங்கே நடக்கும்ல. இங்கே பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% இது என்ன தீர்ப்போ அதுதான் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில், கவலைப்படாதீங்க. சரிங்க சாமி. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அர்ஜுன். உனக்கு என்ன பயம்? உனக்கு தான் எதுவுமே விருப்பமே இல்லையே, அப்போ என்ன ரிசல்ட் வந்தால் உனக்கு என்ன பயம்? ஏன் அர்ஜுன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு என்ன விருப்பம் இல்லாமையா இருக்குது? ஏன் உங்களுக்கு தெரியாதா என் மனசில் என்ன இருக்குன்னு? எல்லாமே சொல்லி தான் தெரியணுமா? இவ்வளோ தூரம் வந்த பிறகு என்னால் எதுவுமே மனசில் வச்சுருக்க முடியல. இன்னும் 10 நாளில் வாழ்க்கையே மாறப்போகுது. இந்த நிமிஷத்துலையாவது ஏதாவது நான் பேசிக்க விரும்புகிறத நான் பேசிக்கிறேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அர்ஜுன். எல்லாமே கடவுள் விதிப்படி நடக்கட்டும், அவ்வளோதான்.
இப்போ நான் உங்கள் கூட நிற்கிறது கூட கடவுள் சித்தம் நான் நம்புகிறேன். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. கடவுள் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று என் விருப்ப பிரகாரம் நடத்தி வைப்பாருங்கிறத. ஏன் மல்லிகா எதுக்காக இப்போ அழுகிற? நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நான் நினச்சேன். இதுக்கெல்லாமா அழுகுவ? கவலையே படாத. உன்னோட கழுத்தில் தாலி கட்ட போகிறது நான் தான். இப்போன்னு இல்லை, எப்போவுமே என்கிட்ட கேட்கும்போது நான் இதை தான் சொல்லுவேன். 10 நாள் தானே, சட்டுன்னு போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீயே பார்த்துட்டு சொல்லு. அர்ஜுன், உண்மையாக தான் சொல்கிறீங்களா? என்னை ஏமாத்திட மாட்டீங்களே? இப்போ சொல்கிறேன் மல்லிகா, இந்த வளையல் இதெல்லாம் வச்சு நான் ஒன்றும் உன்னை காதலிக்கிறேன். ஆனால் கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உனக்கும் எனக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கும். சரியா? சரிங்க அர்ஜுன், சரி. முதல்ல அழுகிறத நிறுத்து மல்லிகா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் தான் உன்னோட புருஷங்கிறத நம்பு. சரி அர்ஜுன், தேங்க்யூ. பாரா தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. முதல்ல அதை ஓப்பன் பண்ணி பாரு, அப்புறம் கடவுளுக்கு ஒட்டுமொத்தமாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் நிறையவே பயமா இருக்கு அர்ஜுன். ஓப்பன் பண்ணி பாருமா. ஏ அர்ஜுன், இங்க பாருங்க இந்த வளையல். மல்லிகா உனக்கு ரெட் கலர் தானே பிடிக்கும், அந்த கலர் தான் யோசிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆமா அர்ஜுன், நீ கரெக்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்பனா நம்ம சேர்ந்துருவோமா? நான் தான் சொன்னேன்ல, எல்லா சாமியுமே சிக்னல் கொடுத்துருச்சுன்னு. நீ இது எதுவுமே உங்கள் சித்திக்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அர்ஜுன், சொல்லவே மாட்டேன். ஐ லவ் யூ அர்ஜுன். உன் கண்கள் கண்ட நேரத்தில் வர்றா மேடம் லவ் யூ எல்லாம் சொல்கிறாங்க. ஆமா அர்ஜுன். வாங்கம்மா வாங்க. அடுத்து உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நிறைய பேர் பின்னாடி லைன்ல நிக்கறாங்க பாருங்க. வந்துட்டோண்ணா. என் பேரு காயத்ரி, இவர் பேரு ரகுராம். சரிம்மா, இதில் இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் ஜோடிக்கிட்ட கொடுத்து இந்த வலையில போட்டுக்கோங்க. அண்ணா ஒரு சந்தேகம், இதில் கரெக்டாக தானே வரும்? எல்லாரும் இதே கேள்வியை தான் கேட்குறீங்க, நானும் எத்தனை வாட்டி தான் பதில் சொல்கிறது. அதாவது என்னென்னா, இந்த கோவிலில் வேண்டுறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கோவிலுக்கு ஜோடியாக வந்திருந்தாலே அவங்க ஜோடியாக போகிறாங்கன்னு தான் அர்த்தம். வலையிலும் அதே மாதிரி தான் வரும், எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுக்கு முன்னாடி வந்த 2 ஜோடிக்கும் அதே மாதிரி தான் அமைஞ்சுது. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? வந்தால் போதுண்ணா, வேறு எதுவும் வேண்டாண்ணா. ஏன்னா நான் இவரை ரொம்ப லவ் பண்ணுறேண்ணா, வேறு வழியே இல்லை, இவரை தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் விருப்பத்துக்கு ஆத்தா கண்டிப்பாக உத்தரவு கொடுப்பா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். பார்க்குறதுக்கு பிள்ளையாண்டா நல்லா இருக்கானே. பிள்ளையாண்டா பேர் என்ன? பிள்ளையாண்டாண்ணா? ஆமாம், பிள்ளையாண்டா பேர் ரகுராம். ரகுராம் நல்ல பேருமா. சரி கவலையே படாத, பேருக்கு ஏற்ற மாதிரி அம்சமான ஜோடி பொருத்தம். காயத்ரி ரகுராம் நல்ல பேராக இருக்குது, அருமையான பேர். பேர் பொருத்தம் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீ நினச்ச மாதிரியே வளையல் வரும். கவலைப்படாமல் போய் உட்காருங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருங்க, அதுவே போதும். சரிங்கண்ணா, மாற்றிக்கிது வந்துடாதேண்ணா. சந்தேகப்பட்டு எடுக்காதம்மா, நல்லபடியாக வரும், நம்பி எடுமா. கண்டிப்பாக நல்லதாக தான் வரும். சரிங்கண்ணா, சரி. பாத்தியாடி என்ன தானே எவ்வளோ அழகாக புகழ்றாருன்னு. உனக்கு தான் பேசாம இரு ரகு, நானே டென்ஷனில் இருக்கேன். உனக்கு பொறாமடி. ஏம்மா சீக்கிரம் வாங்கிட்டு கிடத்த காலி பண்ணுங்கம்மா, அடுத்த ஆளுக வராங்க. சரிண்ணா, சரி போகிறோம். தேங்க்ஸ்ண்ணா. ரகு ரொம்ப பயமாக இருக்குடா ரகு. ஏண்டி என்னை லவ் பண்ணும்போதே நீ பயந்துக்கல, இனி இது ஓப்பன் பண்ணுறக்காடி பயந்துக்க போகிற? ஆமாம், அதுவும் கரெக்டு தானே ரகு. மாறிக்கிது வந்துடாது, எனக்கு பயமாக இருக்குடா. ஒன்றும் வராது, தைரியமாக ஓப்பன் பண்ண. அவங்க தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல. சரிடா, ஓப்பன் பண்ணுறேன்டா. ரகு ஒரே ஒரு சந்தேகம் ரகு, நீ என்ன கலர் வாங்கினேன்னு மட்டும் சொல்லுடா. இவகிட்ட என்ன கலர் சொல்லலாம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. இவளை கொஞ்ச நேரம் அழுக வைக்கலாமா? அதுதான் கரெக்டு. இவ எடுத்த கலருக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். பச்சைன்னு சொல்லி வைப்போம். பச்சை கலர் தாண்டி நான் வாங்கினேன். இது பச்சை கலரா? சரி போய் தொலை, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாவா. ரகு பச்சை கலர் வரலடா, வேற எதுவும் கலர் வந்திருக்குடா. என்ன கலர்? ரெட் கலர் தானே, இதுவும் நல்ல கலர் தானடி. போடா பைத்தியமே, மழை குரங்கே. நமக்கு என்ன கலர் நீ எடுத்திருக்கியோ அதுதானே வரணும். சிவப்பு கலர் வந்திருக்குன்னா என்னடா அர்த்தம்? பாடா, நம்ம 2 சேர மாட்டோம். அப்படின்னா நான் வேற ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். செருப்பு பிஞ்சிரும். உன்னையெல்லாம் நம்பவே கூடாது. ஐயோ, நான் அழுதுட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்காடா? சும்மா சொன்னேன். நான் எடுத்ததே இந்த கலர் தான், கரெக்டாக அமைஞ்சிருச்சு பத்தியா? ஏண்டா காட்டு குரங்கே, அறிவு கிட்ட சின்னமி, நான் எவ்வளோ சின்சியராக பயந்துட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தென்னாவட்டா பதில் சொல்றியா? இருடி இரு. என்னடி பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? இருடி, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்கிறேன். அப்போ நீ என்னால் முடியலனாலுவல்ல, அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிறேன்டா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்போ. டேய் முண்டக்கண்ணா, ஏன்ட்டியே விளையாண்டுருக்கியா? உன்னை இரு, அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டா. பரவாயில்ல, இப்பவே வச்சுக்க. இருந்தது சின்ன. ஏய் ப்ளீஸ் டி, என் தங்கம் கொஞ்சம் கூலாகு. எதுக்கு கூலாகணும்? இல்லை எதுக்கு தான் கூலாகணும்னு கேட்குறேன்.
லூசு, மேலே இருந்து கடவுளே மரத்துலேருந்து உனக்கு அழகாக வளையல் கொடுத்தாரு. அதுலேயே தெரிய வேண்டாமா உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போது, நான் எடுத்ததை கடவுள் உனக்கு கொடுத்துருக்காருன்னு. இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் வேறு யாருக்கும் கிடைக்கல, நம்மளுக்கு தானே கிடைச்சிருக்கு. முட்டாள் மாதிரி அது இது உளர்ற. ஆமா ரகு. ஆமாம், இப்போ சொல்லு. இங்கே பாரு, எப்போவுமே நீ தான் என் ஒய்ஃப், சரியா? இது கோவில் ரகு, கோவில். ஸோ வாட், என்னோட பொண்டாட்டியை நான் கை பிடிக்கிறேன், பக்கத்தில் வந்து நிற்கிற. இதில் என்ன இருக்கு? லவ் யூடா, லவ் யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. இப்படி போலாம் வாடா. இனிமேல் அது வாங்க போங்கன்னு பேச கற்றுக்கடி, வாடா போடான்னு சொல்லாத. கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்க போங்கன்னு எல்லாம் கூப்பிடுறேன். சரி காயு, வா போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் அம்மா கிட்டேலாம் இந்த விஷயத்த சொல்லாத. எங்கள் அண்ணனுக்கு தான் வளையல் கொடுத்தது கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சமாளிச்சிரு. ஒரு 10 நாள் வாயை வச்சுட்டு கம்மன் ரெடி. உண்மைக்கு இது உளறன ஆப்பு கன்ஃபார்ம். ஆமாண்டா ஆமா. தயவு செய்து எங்க அக்காட்ட மட்டும் சொல்லிடாதீங்கடா, பயத்துல உளறிடுவா. ஆமாம், அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். சரி போவோமா? நீ கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி.